என் இனத்தை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ், கூட நின்னுகிட்டு இருக்கு திமுக. ஒருத்தன் கேட்கிறான், நீ எப்படி ஈழத்தை இங்கிருந்து அடைவாயின்னு. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஒருத்தர் எந்திரி சொல்லுங்க. ஒரு தொகுதிக்கு 15 கோடி இவர் முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கையில தான் முதலீடு செய்கிறார். அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் தனுஷா பாலசுப்ரமணியன். 15 ஆண்டுகளா தன் கொள்கைகளும் தன் கோட்பாட்டுகளும் தன் செயல் திட்டங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தன்னிச்சையா நீங்க செயல்படணும்னு நினைக்கிற எண்ணங்களுக்கு எங்களோட பாராட்டுக்கள். அது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு. நன்றி, நன்றி. ஆனா அதுல இருந்து நம்ம பார்க்கணும்னா சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே அதுல இருக்கிறதா நான் கருதுறேன். குறிப்பா நீங்க பார்க்கணும்னா, மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிற கோட்பாடுகளும் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் மக்களை அடையறதுக்கான காலதாமதம் இதனால ஏற்படலையா? நல்ல நோக்கத்தோட மட்டும் சில கட்சிகள் இருக்கு. அப்படிப்பட்ட சில கட்சிகளை தேர்ந்தெடுத்து அதனோடு நீங்கள் கூட்டணி வைக்கும் போது உங்களுக்கும் உங்களோட கோட்பாடுகளுக்கும் மக்களுக்கான ஆட்சிகளுக்குமான இடைவெளி குறைவதா நீங்க நினைக்கலையா? இல்ல, தங்கச்சியுடைய கேள்வியை நான் ஏற்கிறேன். நான் சொல்றேன், அப்படி இருக்கிற ஒரு கட்சியை சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். நான் போய் சேர்ந்துக்கிறேன். சரி, குறைந்தபட்ச செயல் திட்டம்னு போட்டு அது ஏன் செயல் திட்டமே குறைஞ்சபட்சமா இருந்தா அதுல எவ்வளவு குறைவா செயல்படும்? ஒரு நிமிஷம். செயல் திட்டமே குறைஞ்சபட்சம், அதுல அந்த குறைஞ்சபட்சத்துல எவ்வளவு குறைஞ்சபட்சம் போகும் மக்களுக்கு? இல்ல, நீங்க அதிகாரம்னு சொல்றீங்க. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். ஆமா, இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னா அந்த அம்மா திருநெல்வேலியில பேசுறாங்க, நான் தேனியில பேசுறேன். அந்த அம்மா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மக்களுக்கு ஈழம் தவிர வேற என்ன தீர்வுன்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? அப்ப என் இனத்தை கொன்னு குவிச்சுக்கிட்டு இருக்கு காங்கிரஸ், கூட நின்னுகிட்டு இருக்கு திமுக. அப்ப இதை வீழ்த்தணும் போது அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தன் கேட்கிறான், நீ எப்படி ஈழத்தை இங்கிருந்து அடைவாயின்னு. நான் பிரதமரா வந்தால், அதிகாரத்துக்கு வந்தால், நீ எப்படி ராணுவத்தை அனுப்பி பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷை பிரிச்சியோ அப்படிதான் நான் பிரிப்பேங்குது இந்த அம்மா சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது இருக்கு? இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும்னு. இந்த அம்மா சொன்னதுக்கு, நான் சொன்னதுக்கு எல்லாம் விமர்சிந்தான். எங்க அண்ணன் நடேசன், அவர் தான் அரசியல் துறை பொறுப்பு, கடிதம் எழுதி அந்த அம்மாவுக்கு நன்றின்னு எழுதுனது கடிதம் இருக்கு. ரொம்ப எல்லாரும் போயிட்டு இருந்தா, ஐயா மைத்திரேயன் இப்ப திமுக சேர்ந்திருக்காருல, இந்த வர மேயர் ஜெயலலிதா பாராட்டி எல்டிடி அனுப்புன, விடுதலை புலிகள் அனுப்புன கடிதம்னு இருக்கு. அது இப்போ கூட இருக்கு, வலைவெளியில நீங்க பார்க்கலாம். அப்ப நீங்க இலை மலர்ந்தா ஈழம் மலரும், அதான் நீ வந்தால் மலர்ந்தால். இப்ப நான் என்ன சொல்றேன் தம்பிகிட்ட, நான் வந்தால் இதை செய்வேன். இல்ல, அந்த இடத்துலதான் இதே மாதிரி ஒரு கட்சி உங்களுடைய கொள்கைகளை ஆதரிக்குது அப்படிங்கும் போது அந்த இடத்துல யார் ஆதரிக்கிறா? இல்ல, நீங்க முத சொன்னீங்கல்ல, யார் ஆதரிக்கிறா? வைத்தால் என்ன? வைத்தால் இல்ல, நீங்க அத வைத்தால் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். யாரோட சேர்ந்து ஒழிக்கலாம்? ஒருத்தர் எந்திரி சொல்லுங்க. தமிழ் என் தாய்மொழி மீட்சி உரணும், என் மொழியை சிதஞ்சு அழிஞ்சிருச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களுக்கு தமிழ் பேச வருதா? தடையின்றி வருதா? தமிழ் எழுத படிக்க வாய்ப்பு இருக்கா? தமிழ் படிச்சா வேலை கிடைக்கும் நிலைமை இருக்கா? உன் வழிபாட்டுல தமிழ் இருக்கா? உன் வழக்காடு மன்றத்தில் இருக்கா? சொல்லு. உன்னுடைய திருமண அழைப்பிதழ்ல வச்சிருக்கியா? உன்னுடைய ஆட்சி மொழியாக, அதிகார மொழியா உன் தாய்மொழி இருக்கா? எல்லா இடத்திலையும் உன் மொழியை தூக்கி வீசிட்டு, உன் வரலாற்றில இருந்து அப்புறப்படுத்திட்டு, உன் வழிபாட்டில இருந்து உன்னை தள்ளிட்டு, கடைசியா உன் தாய் நிலத்துல நீ உழைப்பிலிருந்து வெளியேறிக்கிட்டு இருக்க. வட இந்திய ஏறிட்டு இருக்கான். இப்ப இந்த சூழல்ல நீ இதை பேசவே தயாரா இல்ல, யாரோட போய் நிக்கலாம்? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுதுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்லையா? ஒரு தொகுதிக்கு 15 கோடி இவர் முதலீடு செய்கிறார். அப்ப அதிகாரத்துக்கு வந்தால் 200-300 கோடி ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற நம்பிக்கையில தான் முதலீடு செய்கிறார். அப்போ முதலீடு செய்பவன் முதலாளியா தலைவனா? முதலீடு செய்கிறவன் முதலாளினா லாபத்தை வைக்க முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா? இப்ப யாரோட நான் நிக்கலாம்? நான் ஜெயிக்கல, தோத்து போறேன். யாருக்கு கவலை? யாருக்கு இழப்பு? என் முன்னவர்கள் செய்த பிள்ளையில நான் பாடம் கற்றுக்கிறேன். அதை நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் என் கனவை நகர்த்தி கொண்டு அங்க விட்டா அதுல இருந்து இன்னொரு தலைமுறை எடுத்துட்டு போகும். நீ இப்ப இந்த தேர்தல்ல 234 134 பேர் 25 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள இளைஞர்கள். அப்ப நீ மேடையில பார்க்கும்போது உங்களை மாதிரி பிள்ளைகள்லாம் வேட்பாளரா நிப்பாங்க. நான் இல்லைனாலும் இன்னும் 50 வருஷத்துக்கு எடுத்துட்டு போவாங்கிற நம்பிக்கையை நான் விட்டுட்டு போவேன். என் முன்னவர்கள் அதை செய்யல. உங்களுக்கு புரியுதா? எனக்கு முன்னாடி வந்தவர்கள் இதையே பேசிட்டு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு போய் நின்று சீட்டை வாங்கிட்டு நாட்டை நாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த தவறை நான் செய்ய வேண்டிய, ஏன்னா நான் ஏற்றுக்கொண்ட தலைவன் 22 நாடுகள் எதிர்த்த போதும்
தனிச்சு நின்று சண்டையிட்டாங்க. அவர் வர்றாரு, இவர் வருவர். யாரோடும் கூட்டணி சேராம ஒரு கட்சியை நிக்க சொல்லு. யார் வெல்றான்னு பாத்துருவோம், யார் பெரிய கட்சின்னு பாத்துருவோம். சரி, 234 தனியா ஒரு கட்சியை வேட்பாளர் போட சொல்லுவா. யார் போடுவா? யாரு போடுவா? ஓட்டுக்கு காசு கொடுக்காம பெத்த தாய் தந்தர்கிட்ட ஓட்ட வாங்க சொல்லு. யாரா சொல்லு. கட்டின மனைவி கூட போட மாட்டா சில பேருக்கு. சொந்த கட்சிக்காரனுக்கே காசு கொடுத்து சாப்பாடு கொடுத்து சாராயம் கொடுத்தா தான் கூட்டத்துக்கே வருவான். வீரனை 2 வீரனை கொடுத்தா தான் வருவான். புரியுதா? அது சரி வராது. எனக்கு கோட்பாடு இருக்கு. சாப்பாட்டுல கூட்டு பொரியல், சண்டையில தனிச்சு தான் போடுவேன். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அப்ப நான் கூட்டணி வச்சுட்டா என்ன பேச்சு? தங்கச்சி, இதே தங்கச்சி இன்னொரு தடவை என்ன பேச்சு பேசினாப்புல, எம்பிட்டு பேசினான். 15 வருஷம் பேசிட்டு கடைசியா நோட்டுக்கும் சீட்டுக்கும் போய் அங்கே நின்ட்டாப்லையா. இப்ப மட்டும் பேசாம இருக்காங்களா? அது பேசு, அது பேசதான் செய்வாங்க. அதை போய் கவலைப்படக்கூடாது. தங்கச்சி, அண்ணன் உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு தத்துவ மாதிரி சொல்லிடுறேன். என் பயணம் என் கால்களை நம்பிதான். இவங்க கால்களை நம்பி உங்க கால்களை நம்பி போனா நான் திருப்பதி போனோம்னா அவர் திருப்பத்தூர்ல போய் இறக்கிட்டுருவாப்ல. அதனால எனக்கு சரியா வராது. இங்க பாருங்க, அண்ணன் சொல்றேங்க, அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேன்மையானது. புரியுதா? ரெண்டாவது, இப்ப நாடு விடுதலை பெறதுக்கு முன்னாடி ஐயா நேரு அவர்கள் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக நான் இன்று பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் வெல்ல போகிற கோட்பாட்டை ஏற்று இன்று நான் அதற்காக பாடுபட்டு தோற்று போவதையே மேன்மையாக கருதுகிறேங்கிறாப்ல. தங்கச்சி, நான் அரசியல் செய்யறது உங்களுக்கு இல்ல, உங்க குழந்தைக்கு, அந்த குழந்தையின் குழந்தைக்கு. நான் இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். நீங்க இருக்கிற மரத்துல ஒரு பழத்தை பிடிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க. எனக்கு வேணாம், நான் பட்னியா கூட கிடக்குறேன். இன்னொரு தலைமுறைக்கு மரம் நட்டு வளர்க்கிறேன். ஏன் அன்னை இப்படி பிடிவாதமா தனிச்சு நின்னுங்கிறத என் வெற்றி உங்களுக்கு உணர்த்தும் பாருங்க. செஞ்சுட்டாண்டா அப்படி. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.